சரி, இப்ப 4வது வார்த்தை என்ன சொல்லுங்க? தேவனே என்னை கைவிட்டீர். நாமக்கு சில வருடங்களுக்கு முன்னதாக ஜலஸ்டின் அந்த 4வது வார்த்தை பேசுவதற்காக முன்னாடி வந்தவர் கூட்டத்தை பார்த்தவங்க ஒரு நாள் கைக்கெல்லாம் ஒன்றும் வரல, அப்படியே இது பண்ணி என் தேவனே என்னை கைவிட்டு சொல்லிட்டு போயிட்டு என்ன செஞ்சார்? ஆண்டவரே கைவிட்டாரு. ஒண்ணுமே பேச்சு வரலன்னு போய் உட்கார்ந்தார். அதனால இன்னொரு ஞாபகம் வருது. ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கல, இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இனி இந்த உலகம் மீண்டும் கேட்கவே கூடாத ஒரு வார்த்தை. இனி இந்த உலகம் மீண்டும் கேட்கவே கூடாது என்பதற்காக கைவிடப்பட்டவருடைய கடைசி கதறலாக சிலுவையிலே ஒளிந்தது அந்த சோத்திரம். கரங்களை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் நீ ஏசாயா 62:3 பார்த்தீங்கன்னா, இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல, உன் தேசம் பாழான தேசமும் அல்ல, நீ பியூரா என்றும் எப்சிமா என்றும் அழைக்கப்படுவாய். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதில்ல. நீ ஓசியா 11வது அதிகாரம் 3வது வசனம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எப்ராயிமே, நீ இறந்ததாய் இருந்தபோது உன்னை கைப்பிடித்து நடக்க பழகினேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ஏகமா என் இருதயம் எனக்குள்ளே குழம்பி தவிக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம், யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம் இதைத்தானே சொல்லுகிறது. ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஒரு சத்தியத்தை உணரும்படி ஆண்டவர் எவ்வளவு உங்களை கைவிடலாம். யோவான் 16வது அதிகாரத்துல நான் உங்களை திக்கற்றவனாக விட்டேன் இடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் என்ன கைவிட்டுருச்சு. என் தொழில் என்ன கைவிட்டுடுச்சு, என் படிப்பு என்ன கைவிட்டுடுச்சு, என் குடும்பம் என்ன கைவிட்டுடுச்சு, கணவர் என்ன கைவிட்டுட்டான், பிள்ளைகள் என்ன கைவிட்டாங்க, உறவுகள் என்ன கைவிட்டுடுச்சு, நண்பர்கள் என்ன கைவிட்டாங்க, எல்லாம் என்ன கைவிட்டாங்க. ஐயோ, நான் கைவிடப்பட்டு நிற்கதியாய் நீராதரவாய் நிற்கிறேனே என்று சொல்லி புலம்பக்கூடிய நேரத்துல ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. இயேசு என்ற ஒரு பெயரை அறிந்த ஒரு மனுஷன் ஒருபோதும் ஏன் என்னை கைவிட்டீர்கள் சொல்லி கேட்க மாட்டான். ஏனென்றால் வருத்தப்பட்டு ஆலோசனைக்கவில்லை, நீங்க எல்லாரும் என்னிடத்து பாருங்கள், நான் இருக்கிறேன் உங்களுக்கு, என்னிடத்துல இருக்கிறது உங்களுக்கு வேண்டிய எல்லா இலைப்பாறும் என்னிடத்துல இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு அறிந்த பிள்ளைகள் ஒருபோதும் நான் கைவிடப்பட்டுறேன்னு ஒரு நாள் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் ஃபீல் பண்ண கூடாது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை நீங்க அறிஞ்சீங்கன்னா, எந்த சூழலில் இருந்தாலும் இயேசுவை நீங்க அறிந்தவளா இருந்தா இருளும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு நஷ்டமும் லாபமாக மாறும். அல்லேலூயா. தடைகள் உங்களுக்கு பாதைகளாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி சொல்றேன், அன்றைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சிங்க. அன்றைய பிள்ளைகளுக்கு வேதம் முழுக்க நல்லா படிச்சு தெரியும். தாவீதை சந்திக்கிற வரைக்கும் அவன் பெரிய பலியாச்சு. ஆனா தாவீதை சந்திச்ச பிற்பாடு தலையில்லாத முன்னம். அல்ல சொல்லுங்க, யாரு தலையில்லாத முன்னம். அது பவுலை சந்திக்கிற வரைக்கும் அது பாம்பு. ஆனா பவுலை சந்திச்ச பிற்பாடு பூச்சி. எல்லாத்துக்கும் நல்லா கவனிங்க. சிங்கங்கள்லாம் தானியேலை சந்திக்கிற வரைக்கும் தான் அது சிங்கம். அது தானியேலை சந்தித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அது சாதாரணமா ஒரு பூரகுட்டி மாதிரி என்ன செஞ்சிருக்குது. பட் எல்லாமே பிரச்சனை 7 மடங்கு சூடாகுது. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சந்திச்ச பிற்பாடு அது ரொம்ப கூலா மாறுது. அல்லேலூயா. எதை பத்தி யோசிக்காதீங்க. கைவிடப்பட்ட சூழல் வருதா, ஆண்டவருடைய கை உங்க மேல இருக்கு, கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்தது. நெகேமியா அந்த சமயத்துல கைவிடப்பட்டவராய் இருந்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்ததுனாலே ஒருவரும் செய்ய முடியாத பெரிய காரியங்கள் அவன் செய்தார். வளர்த்து எடுத்துட்டு காட்டினான். அல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களாக அல்ல, தேவனுடைய கரங்களை பிடித்தவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா.